ஏன்னா, கோழிக்கூது டைம்லலாம் நான் வந்து புது அசிஸ்டன்ட். அப்பதான் பிரபு சார் இது ம். வேலூர்ல ஷூட்டிங் கங்காமரம் சார். ஆமா. எனக்கு அங்க நைட் அங்க முடிச்சுட்டு 3 முகத்துக்கு வந்து இங்க வரணும் மகாபலிபுரத்துக்கு. இந்த மாரி அந்த டைம்ல பிஸி ஆயி போச்சு எனக்கு. அப்படி இருந்தும் தாரா மாஸ்டர் எனக்கு வந்து அதுல ரொம்ப ஒர்க் இல்ல. பிரபு சார் கொஞ்சம் நைட்ல வருவார். சும்மா அந்த கூட காஸ்டியூமர் காசி அவங்க ம். இவங்கலாம் இருப்பாங்க இல்லையா? அவங்க ஆமா. அதனால என்ன கூட்டிட்டு போனாங்க. அப்படி வந்து சிவா சார்ட்ட பிரபு சார்ட்ட பேசும்போ அவர பார்க்கும்போ அப்படி ஒரு பிரமிப்பு எனக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும் எப்பவுமே அவரு பிரமிப்பான ஒருத்தர் தான். இருந்தாலும் எனக்கு ரொம்ப ஃபர்ஸ்ட் டைம் பண்ண உடனே அவருக்கு வந்து கீதை சொல்லிக் குடுக்குறது. ம். நானே புதுசு. ம். நானே ஆடியிருப்பேன் அதுல. ஒரு ம். சின்ன பனியன் போட்டு ம். "ஒன்னரை அணா காய்கறின்னு" சொல்லிட்டு பண்ணியிருப்பேன். சார் அவரு அப்பா அதுக்கு என்ன பாபு எப்பனாலும் அவரு பாருங்க சார், அப்பவே சார் ஏதாவது அவரு ஐயாவ பார்க்கணும் அது இதுன்னு நான் சொல்றேன் பாபு, நீங்க அங்க வந்து ஃபோன் பண்ணுங்க. இல்லன்னா இந்த நம்ம மேக்கப் மேன்ட்ட சொல்லுங்க. பாண்டியன் சார்ன்னு நெனைக்கிறேன். ஆமா. அ பாண்டியன். அ சொல்லுங்க. அதாவது என்ன சார் அவரெல்லாம்? பெரிய விஷயம் சார். அவரு என்னடா இது ஒரு அசிஸ்டன்ட் அதுவும் புது பையன். அவரும் புதுசு தான். அதனால அந்த படம் ஒர்க் பண்ணும்போது தான் எனக்கு அசிஸ்டன்ட் வேல்யூ ப்ரமோஷன். கிடைச்சிட்டே ம். இருக்கும்போது தான், அப்புறம் எல்லா மாஸ்டரும் வந்து கொஞ்சம் அசிஸ்டன்ட்க்கு வேலை குடுக்க ஆரம்பிச்சாங்க. ஒண்ணொண்ணு. அப்பதான் புலிசர்ஜா மாஸ்டர் கூட அந்த கடவுள் நினைத்தான் அதுக்கு வந்து அசிஸ்டன்ட்டா பெங்களூர்ல கூட்டிட்டு போயிருந்தாங்க. அப்புறம் சாதனை படம். சிவாஜியோட. சிவாஜி சார் இருக்கட்டும், அது சுந்தரம் மாஸ்டர்து. அதிலேயே நான் ஆடியிருப்பேன். எனக்கு சொல்லிக் குடுக்குற மாரி அவரு டைரக்டர் நான் வந்து ஒரு ஆர்டிஸ்ட். என்ன அடிச்சு நளினி நானும் ஆடுற மாரிலாம் சொல்லிக் குடுப்பாரு. அந்த மாரி நெறைய படங்கள் பண்ணேன். அவர பார்க்கும்போது வந்து ஒரு கடவுளா தான் பார்க்குறது. ஒரு கடவுளுக்கு கோயில்ல போயாச்சுன்னா எப்படி அப்படி பார்த்துட்டே இருப்போம். வேண்டுதல் இருக்கும், பேசணும்னு இருக்கும். கரெக்ட். அப்படி ஒரு லுக் விடுவாரு. கை கால்லாம் நடுங்கும். அப்புறம் வந்து ஏதாவது ஆக்ஷன் அப்படி இருந்து அ அப்படி 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 என்னடா இது? அப்படின்னு சொன்னோனே, "இல்ல சார் மாஸ்டர் இந்த மார்க்லேருந்து நீ என்ன நடந்து வந்த? என்ன பண்ண?" "ஐயய்யா சார்" இந்த அதாவது சீரியஸா அவருக்கு தெரியும். பயப்படுறான். நம்மள பார்த்து சரி. பயப்படுறான். ஆனால் அவர் அத காமிச்சுக்காம, "ஒரு வாட்டி பண்ணி காமி. சும்மா நடந்து காமி." சரி, 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 சரி." அது அந்த மாரிலாம் இருந்து, அவர்ட்ட நெறைய பேரு கால்ல விழுந்திருப்பாங்க. நெறைய பேர் இது பண்ணியிருப்பாங்க. ஆனா நான் வந்து எனக்கு பெரிய புண்ணியம் சார். உங்களுக்கு உங்ககிட்ட நேரா பேசி, உங்ககிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்குறது. வந்த உடனே நேரா சுரேஷ் சார்னா நேரா போய் கால்ல விழுந்துருவேன். ம். யாரு ன்னு சொல்லிட்டு இது பண்ணுவாரு.